இங்க குமரனுமே காலங்காத்தால இந்த பக்கம் டைலர் ஷாப்பு கிளம்பி போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப சரி போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா காவேரியுமே இன்னுமே குமரன் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறதுனால குமரனை பார்த்து அப்பப்ப ஜாட மாடையா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து குமரனும் டக்கு டக்குன்னு வேக வேகமா சாப்பிட்டுட்டு டக்குன்னு டைலரிங் ஷாப்புக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெண்டிங் ஒரு கிளம்பி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு காலமே வருது. சொல்லப்போனா அவர் ஏற்கனவே கலந்துகிட்ட காம்படிஷன்ல அவர் செலக்ட் ஆயிட்டாருன்னு. அதே நேரம் அதுல 3 பேர்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு. அதனால நீங்க தான் ஃபர்ஸ்டா செலக்ட் ஆயிருக்கீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இன்னைக்கு மேடையில பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் குமரன் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு தெரியாம செலக்ட் ஆயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா கிளம்பி இந்த பக்கம் ஷோக்கு போயிடுறாரு. ஷோக்கு போகும்போது இங்க விஜய்க்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட விஜயுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு, பரவாயில்ல குமரன், உண்மையிலுமே உங்க திறமைக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மேடை கிடைச்சிருக்கு, இதை நீங்க சரியா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே குமரனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இன்னொரு வாக்குமே கொடுக்குறாரு. அதே நேரம் குமரனுமே பக்காவான காஸ்டியூமோட அந்த ரியாலிட்டி ஷோக்கு போயிட்டாங்க. அதுவுமே வந்து அந்த ஷோ லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது எல்லாமே வீட்டில் உட்காந்து நிவின் பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, யமுனா ஒரு நிமிஷம் இங்க வா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி யமுனாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க பாரு, குமரன் வந்து ரியாலிட்டி ஷோல வந்துட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம காம்படிஷன்ல அவர் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட யமுனாவுமே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டு உடனே இந்த பக்கம் கங்கா கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம, அக்கா நீ டிவியை பார்த்தியாக்கா, முதல்ல டிவியில மாமா வரா இருக்கா, ரியாலிட்டி ஷோல அவர் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் கங்காக்கு ஒண்ணுமே புரியல, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆன் பண்ணி பார்த்தோன்னே இந்த பக்கம் குமரனோட இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற செலிபிரிட்டியுமே இந்த பக்கம், சார் இந்த காம்படிஷனுக்கு வர்றதுக்கு நீங்க பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கீங்க, சொல்ல போனா நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட உண்மையான தொழில் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்கறாங்க. அப்ப குமரனுமே இந்த பக்கம் நான் வந்து ஒரு ட்ரைலருங்க, ஒரு நார்மலா துணி தைக்கிறவன் தான், சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்தா நான் வந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவாகணும் அப்படிங்கிறது என்னோட கனவு, என்னோட வாழ்நாள் கனவு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல உங்களோட மனைவி வந்திருக்காங்களா, அவங்கள நாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கரெக்டா இங்க குமரன் இருந்துகிட்டு, இல்ல நான் அவங்கள இந்த ஷோக்கு வந்து வர வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அந்த ஹோஸ்ட்டுமே, என்னாச்சு உங்க ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்காதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா குமரனுமே இருந்துகிட்டு, இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது, என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா இந்த விஷயத்த நான் ஓப்பனா அவகிட்ட பேசியிருந்தேன்னா அவ எனக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணிருப்பா, பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜ்ல ஐ லவ் யூ கங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த ஹோஸ்ட்டுமே, பரவாயில்ல சார், உங்க ஒய்ஃப் மேல நீங்க நிறைய அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் குமரனையும் பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இனி வரப்போற பட வாய்ப்புகள்ல உங்களுக்கு தான் சார் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு குமரன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல யாருக்குமே தெரியாத மாதிரி அங்க டைலர் ஷாப்புக்கு வந்துறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்த உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல கங்காவுமே, நம்ம குமரனை இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் டைலர் கிடைக்க போய் பார்க்கணுங்கிறதுக்காக வேக வேகமா வண்டியை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயும் காவேரி இந்த பக்கம் வந்து கங்காவை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப கங்காவுமே இந்த பக்கம், நான் குமரனை பார்க்க போனோம், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க கார்லயே இந்த பக்கம் கங்காவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ போயிட்டு இருக்க வழியில கங்காவும் அழுறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லடி இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு திறமை இருந்திருக்கு, இந்த திறமைய நிரூபிச்சிட்டாரு, பட் ஆனா அதை என்கிட்ட சொல்லாம பண்ணிட்டாரு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, இது தெரியாம அவரை போட்டு நான் 2-3 நாளா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், சொல்ல போனா அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் குமரன் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே இந்த பக்கம் காவேரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன காவேரி, இந்த மாதிரி அன்பு உனக்குள்ளே இருக்கா, இல்ல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க வேற சும்மா இருங்க, அக்காவோட சென்டிமெண்டோட விளையாடிட்டு இருக்காதீங்க, அங்க போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே டைலர் ஷாப் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இங்க கங்காவுமே இறங்கி நின்று இந்த பக்கம் குமரனை பார்த்துட்டு இருக்காங்க. குமரனுமே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம, எந்த ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனும் இல்லாம எப்பவும் போல உட்காந்து துணி தைச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே குமரன் பக்கத்துல போயிட்டு, ஏங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க குமரனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பின்னாடி எட்டி பார்க்கறாரு. பார்த்தவொன்னு தான் விஜயும் காவேரி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவ உடனே விஜயுமே கையில சிம்பிள் காட்டுறாரு. இந்த மாதிரி நீங்க டிவி ஷோல வந்தது வெளியில வந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இது கேட்டோன்னு நீங்க குமரனும், இல்ல கங்கா, நான் உன்னை வந்து கண்டிப்பா இன்வைட் பண்ணிருக்கணும், சொல்லப்போனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணேன், மற்றபடி வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, உன்னை அவாய்ட் பண்ணணும்லாம் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்பவே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன், என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம், ஆமா கங்கா, கண்டிப்பா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா என் லைஃப்ல உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுமே வந்து ஆசாசியா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகி இந்த பக்கம் குமரனை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரி விஜய்க்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. பரவாயில்ல, இவங்க உண்மையிலுமே ஒரு பர்ஃபெக்டான கப்பல் அப்படிங்கிறத இவங்க 2 முன்னாடியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க காவேரியுமே, இனிமேல் எந்த காரணத்து கொண்டும் எல்லா விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட குமரனும், கண்டிப்பா என் பொண்டாட்டி இருந்து இனிமேல் நான் மறைப்பேனா, எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் என் ஒய்ஃபு கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பின்னாடி இருக்கிற விஜயை பார்த்து
தம்ஸ் அப் சிம்பிள் காட்டுறாங்க. சொல்லப்போனால் இங்கே விஜய் தான் அவருக்காக நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணாரு.